அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்றைய திருக்குறள், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் தெய்வப்புலவர். ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வமாக இருப்பது கல்வி மட்டுமே. இவை ஒழித்த பிற பொருள்கள் யாவும் சிறந்த செல்வமாகாது என்கிறார் தெய்வப்புலவர். அத்தகைய ஆகச்சிறந்த அழிவில்லாத செல்வமாகிய கல்வியை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கான தேர்வு பிஜிடிஆர்பி தேர்வு. நாம் எந்த துறையில் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசிரியர் படிப்பு படித்தவங்க பெரும்பாலான சகோதர சகோதரிகளுக்கு ஆசிரியராவது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாகவும் லட்சியமாகவும் இருக்கும். அவங்க ஆசிரியர் பணியை விட பதவியின் அடிப்படையில் உயர் பதவிகளில் அஃபீஷியலாக இருக்கலாம். பட் ஆசிரியர் பணி சில பேருக்கு எட்டாக்கனியாகவும் இதை விட பெரிய பதவிக்கு சென்றதுனால கிடைக்காத ஒரு அந்த பதவிக்கு திரும்பி மீண்டும் வர முடியாத சூழல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் சில பேருக்கு தான், அதாவது பிஎட் முடித்தவங்கள எம்எட் முடித்தவங்கள சில பேருக்கு தான் ஆசிரியராகவே ஆதி முதல் அந்த முறை பணியாற்றுவதற்கான அந்த வாய்ப்பை இயற்கை வழங்குகிறது. ஸோ அந்த வகையில் வருகின்ற அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெற உள்ள பிஜி டிஆர்பி தேர்விற்கு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு, சரிங்களா, கடந்த ஆட்சியில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இந்த ஆட்சியில் ஒரு எக்ஸாம் வச்சு போஸ்டிங் போட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ தான் கடைசியாக பிஜிடிஆர்பி கால்ஃபர் வந்திருக்கு, சரிங்களா. இதில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 2/2025, சரிங்களா, 10/7/2025 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. இப்போ இந்த தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது, சரிங்களா. கிட்டத்தட்ட 2,36,530 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இதற்கான ஹால் டிக்கெட்டு கடைசி நேரத்தில் நம்ம ஹால் டிக்கெட் எல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் கிரியேட் ஆகும். அங்கே சர்வர் சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த சூழல் இருக்கிறதுனால முன்கூட்டியே ஹால் டிக்கெட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் 11 நாள் இருக்கும் பொழுதே டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு கூட நுழைவுச்சீட்டை விட்டுருச்சு, சரிங்களா. நம்ம அதாவது 30/9/2025 கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து ஹால் டிக்கெட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி, சரிங்களா. இப்போ இதில் என்னென்னா, பெரும்பாலான தேர்வர்கள் ஒரு 3 வாரம் டைம் கேட்டிருந்தாங்க. 3 வீக்ஸ் டைம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. கோர்ட்டு வரைக்கும் போயிருந்தாங்க. ஆனால் அந்த கால அவகாசம் கிடைக்கல, சரிங்களா. பரவாயில்ல, ஒரு தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு கொடுக்கறது நல்ல விஷயந்தான். ஸோ நிறையா தேர்வுகள் ஆண்டுதோறும் பிஜிடிஆர்பி தேர்வு நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது தான் எல்லா ஆசிரியர் பெருமக்களுடைய கோரிக்கை. ஆனால் கடைசியில் தான் நடத்துகிறாங்க. ஸோ இதுவாவது கிடைக்குதே அப்படிங்கிற ஒரு திருப்தி தான். ஸோ மிகச்சிறப்பாக ஆசிரியராகி சமூகத்திற்கு வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்ற பேரெண்ணத்தோடு நீங்கள் இந்த தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆசிரியர் பணி நிச்சயமாக அந்த இலக்கு ஈடேறி சமூகத்தில் சிறந்த சிற்பிகளாக வளர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த வீடியோவையும் உங்களுக்காக நான் ஆசிரியர் பெருமக்களுக்காக சமர்ப்பிக்கிறேன், சரிங்களா. நீங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. எவ்வளவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நல்லபடியாக கடைசி நேரத்தில் ரிவிஷன் முறையாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மேஜரில் ஒரு 110 கொஷின்ஸ் கேட்பாங்க, சைக்காலஜியில் ஒரு 30 கொஷின் கேட்பாங்க, அப்புறமேல ஜிகே என்று சொல்லக்கூடிய பொது அறிவில் ஒரு 10 கொஷின், டோட்டலாக ஒரு 150 கொஷின், சரிங்களா. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 110 ரீச் ஆகிட்டாலே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. வேக்கண்ட் இன்னும் ரைஸ் பண்ணணும். கம்மியாக தான் இருக்குது, 5 ஆண்டுகளுக்கு பிறகு போடுறாங்க, ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் வேக்கண்ட் ரைஸ் பண்ணணுங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கை. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆகச்சிறந்த ஆசிரியர்களாக பணி நியமனம் பெற்று ஆதி முதல் அந்த முறை மிகச்சிறந்த ஆசிரியராக பணியாற்றுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது போன்ற அரசு பணிகள் தொடர்பான லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லேருந்து குரூப் 1 மெயின்ஸ் வரை எஸ்ஐ போலீஸு எம்ஹெச்சி எக்ஸாம்ஸ் போன்ற பல்வேறு எக்ஸாம்ஸு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி சரிங்களா யூபிஎஸ்சி வரைக்கும் நாங்கள் மறைமுகமாக பயிற்சி கொடுக்குறோம். மற்ற தேர்வுகளுக்கு நேர்முக பயிற்சி உண்டு. ஸோ இது போன்ற பயிற்சிகளை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும் போட்டித் தேர்வு குறித்த செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்ம பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும் சரிங்களா. நோட்டிஃபிகேஷனில் ஃப்ளாஷ் ஆகும், நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.